ஹாய் நண்பா, ISRO அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோல இருந்து ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 320 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஃப்ரெஷருக்கான சேலரி பாத்தீங்கன்னா பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 80,000க்கும் அதிகமாவே ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. முழு தகவலை சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. ISRO அப்படிங்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்த ISROல தற்பொழுது சென்ட்ரலைஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து ICRBல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ISRO வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியஸ் லொகேஷன்ல பிளான்ட் இருக்கு. ஆனா வேலை வாய்ப்பு தனித்தனி பிளான்ட்ல இருந்து விடல, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ISROல உங்களுக்கான வேலைகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 320க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்த்துடலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கேட்டகரியில கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜாபுடைய கோட் வந்து BE001. கிட்டத்தட்ட வந்து ஒரு 113 வேகன்சி இந்த கோட்ல அலாட் ஆயிருக்கு. சயின்டிஸ்ட் கேட்டகரி. சரிங்களா? எந்த டிசிப்ளின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் BE.Tech இல்லைன்னா அதற்கு ஈக்குவலண்டா நீங்க எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரில குறைந்தது 65% மதிப்பெண்கள் வாங்கி இருக்கணும். CGPA அப்படின்னா 6.84. இது வந்து மினிமமா இருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் எவ்வளவு இருந்தாலும் ஓகே தான். பட் 6.84க்கு கீழே இருக்குது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க நாட் எலிஜிபிள். அதற்கப்புறம் பாருங்க, சயின்டிஸ்ட்ல மெக்கானிக்கல் டிசிப்ளின்ல வேலைகள் இருக்கு. BE002 இதான் கோடு. 160 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு BE.Tech ஆர் ஈக்குவலன்ட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் BE003 சயின்டிஸ்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 44 வேகன்சி. BE.Tech கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் போஸ்ட் கோடு BE001A. இது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியர் தான். இதுவுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல தான் கேக்குறாங்க. இதுல ஒரு 2 வேகன்சி. BE.Tech எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிக்கலாம். BE003ல A அப்படிங்கிற கேட்டகரியில சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு வேலைகள் இருக்கு. வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் இருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கட்டும், பர்சன் வித் டிசபிலிட்டி, SC/ST இவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல இருக்கிறதுனால பாக்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்த மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் தான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வீடியோவை முழுவதும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சயின்டிஸ்ட் கேட்டகரியில வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில இருக்கு. அதே மாதிரி திருவனந்தபுரத்துலயும் எக்ஸாம் சென்டர் இருக்கு. ஸோ நீங்க நாகர்கோவில் திருநெல்வேலி சைட்ல இருந்தீங்கன்னா திருவனந்தபுரத்தை ஆக்சஸ் பண்ணுங்க. இல்லைன்னா சென்னை நீங்க எக்ஸாம் சென்டர் கொடுத்து எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமா சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது இமெயில் ஐடி கொடுப்பீங்க. அந்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் மூலமா தான் உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறத அபிஷியலா போட்டிருக்காங்க. டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் A பார்ட் B ன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா கேட்டிருக்காங்க. duration of time வந்து 120 நிமிடங்கள் போட்டிருக்காங்க. சோ பார்ட் A வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசிப்ளின் வைஸ், அதாவது நீங்க எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்ட் A ல கவர் ஆகுது. மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் இருக்கும். 4 ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பார்ட் B வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சிலபஸ் ஆப்டிடியூட் எபிலிட்டி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இதுல ஒரு 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. அப்ப மொத்தமா உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. இந்த 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்ட் B ல வரக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து மார்க் 20 மார்க் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நோ நெகட்டிவ் மார்க். பார்ட் B க்கு வந்து நோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. சோ நீங்க ரிட்டன் டெஸ்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. சோ பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆறவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1:5 அப்படிங்கிற ரேஷியோல இன்டர்வியூ வந்து மினிமம் 10 கேண்டிடேட்ஸ் இந்த ரேஷியோ அடிப்படையில் இன்டர்வியூ கால்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைக்குது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க. சோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபாய் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. சோ எல்லாருமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது இனிஷியலா 750 ரூபாய் ஃபீஸை பே பண்ணிரணும். சரிங்களா? அதுல உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றாங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா
எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ற எல்லா பெண்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க எல்லாருக்குமே 750 ரூபா நீங்க ஃபீஸை பே பண்ணி தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், இந்த ஜாபுக்கு. சரிங்களா? நீங்க ரிட்டர்ன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணனதும் உங்களுக்கு இந்த ஃபீஸை கம்ப்ளீட்டா ரிட்டர்ன் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் 250 ரூபாயை எடுத்துட்டு 500 ரூபாயை ரீஃபண்ட் பண்றாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ரிட்டர்ன் டெஸ்ட் எழுதிட்டு நீங்க வரும்போது எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ற எல்லா பெண்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஃபுல் ரீஃபண்ட் கிடைச்சிருதா? அப்ப ஃபீஸே கிடையாது. மற்ற கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ரீஃபண்ட் ஆகுது. அப்ப அவங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு 250 ரூபா தான் வரும். சரிங்களா? ரீஃபண்ட் இருக்கு, அதை தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட், இன்ஜினியர் கேட்டகரியில வரக்கூடிய இந்த ஜாபுக்கு பேசிக் பே 56,100 ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் பேசிக் பே தான். மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு, அதுவும் இஸ்ரோல வரக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதுனால அடிஷனலா எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து உங்களுக்கு இதுல கொடுக்குறாங்க. ஸோ அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஃப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்துல 80,000க்கும் அதிகமாவே நீங்க ஏர்ன் பண்ணிருவீங்க. ஸோ உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு ஐஎஸ்ஆர்ஓனுடைய சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து வந்திருக்கிறதுனால நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ பிளான்ட்ல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ பிளான்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு, மகேந்திரகிரில இருக்கு, ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்சன் யூனிட் இருக்கு, திருவனந்தபுரத்துல இருக்கு. இந்த மாதிரி எங்கனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம். எங்கனாலும் போய் ஒர்க் பண்றதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கணும். இது ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, நிறைய பேருடைய ஒரு கனவு அரசு வேலை வாய்ப்புங்க. ஐஎஸ்ஆர்ஓல எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும்பா, அந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து எப்பமாச்சு தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பே வரும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருடங்கள் கழித்து ஐஎஸ்ஆர்ஓ சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து வேலைகள் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 27 மே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ஃபீஸ் பே பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 18 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.